வணக்கம், நான் உங்க அடுக்க இப்ப பாருங்க, நம்ம ஸ்டாலின் என்ன தைரியம் இருந்தா கெட்ட வாக்குல பாருங்க, என்னடா மரியாதை உனக்கெல்லாம் அப்படின்னு கேட்க ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. இந்த வீடியோட அந்த வீடியோ போடுற அந்த பொண்ணு பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமா பேசுறாங்க. தைரியம் அந்த பொண்ணுக்காக தைரியம் இருக்கு பாருங்க, என்ன தைரியத்துல பேசலாம் எங்க ஸ்டாலின். ஸ்டாலின் இவ்வளவு அவமரியாதை பேசுறாங்க. அவரு வெளிப்படையா பதிவு போட்டிருக்காரு. பொய் வர்ணங்களை பரப்பாதீங்கன்னா புரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்லி அத போட்டோ எடுத்தோட வீடியோ எடுத்துட்டு போயிருந்தீங்க. காலில விழுக மாட்டேன், தமிழ்நாடு பேர்ல பட்டா போட்டு எழுதி வாங்கிக்கிறேன். என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். டிஎம்கே காரங்க யாருமே போலீஸ் வாக்குறுதி நிறைவேற்றணும்னு அவசியம் இல்ல அப்படின்றாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றத்துக்கு ஒண்ணும் அவசியம் இல்லையே. அப்படி ஒண்ணும் பண்ணணும்னு இல்லையே. ஆமா, வேகன்சி இருந்தாதான் போடுவோம். அதாவது வருஷத்துக்கு ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் நாங்க இதே பண்ணிட்டு தொடரணும். எங்கேயுமே அததான் எங்களுக்கு புரியல. எங்க தோழர்கள் எல்லாமே போய் கேட்கும்போது அவர் மிரட்டுற துணையில தான் பேசுறாரு. எங்களுக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க, உங்க போராட்டத்தை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க 5 மணிக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா எங்க போர்ஸ் நாங்க இறக்குவோம். முதலமைச்சரோ அவங்களை யாரையும் பார்க்கவும் செவிசாய்த்து எங்களோட உரிமை குரலுக்கு பதில் கொடுக்கும். இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்க மாட்டேன், கண்டிப்பா பாத்துப்பாங்க. ஆனா மத்த இடத்துக்கு போறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு டைம் இருக்கு. பட் ஆனா செவிலியர்கள் சேவை செய்யறவங்க எங்களை பாக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே கிடையாது. இப்ப ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல விடுவாங்க. ஏன்னா நீங்க ஒன்னா விட்டாதான் கேதர் ஆகி ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க. நாங்க ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் விடுவான்றாங்க. இப்ப லேடிஸ் இந்த நேரத்துல எங்கேயோ ஒரு ஈஸியார் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டா இவன் அது அவங்களுக்கு ஈஸியா கூட தெரியாது அந்த இடம். ஏன்னா அவங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தவங்க. மகளிருக்கான ஆட்சி பேர் தான் மகளிருக்கான ஆட்சியை தவிர அந்த மகளிர்களுக்கு ஒரு சேஃப்டியும் கிடையாது. வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா அவரு கேக்குறாரு. வாக்குறுதி கொடுத்தா அது நிறைவேற்றணுமா? நாங்க வாக்குறுதி கொடுத்து ஆனா உங்ககிட்ட ஓட்டு வாங்கி அதிகாரத்தை அதுக்கப்புறம் உங்க ஓட்டெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. டிஎம்கே உங்க ஓட்டு நம்பி கிடையாது அப்படின்றாரு. ஒரு மிரட்ட தோணிலேயே தான் அவர் பேசுறாரு. எடுப்பா